சரி, என்ன முடிவு பண்ணியிருக்க இப்ப? பா 1 இயர் ஆச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியல. நான் தோத்துட்டேன்ப்பா, சாரிப்பா. சின்ன வயசுல அப்பாக்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரியும். நாங்களும் அதை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவோம்டா. ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு வில்லன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டோம்ல. சென்னைக்கு அனுப்புனானே, ஆனா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா அப்பான்னு நினைச்சீல நீ? இல்லைப்பா. தப்பு இல்லடா. எந்த சப்போர்ட்டும் இல்லாம ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. சென்னையில நீ 1 வருஷம் கஷ்டப்பட்டில்ல, அதை எந்த ஸ்கூலாலேயும் காலேஜாலேயோ உனக்கு கத்துத்தர முடியாதுடா. டேய், நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல, நாங்க இல்லாத காலத்துல நீங்க கஷ்டப்பட்டுற கூடாதுன்றதுக்காகத்தான். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் உன்னை சென்னைக்கு அனுப்பியிருக்கவே மாட்டேனே. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா படிச்சுக்கிட்டே பண்ணு. ஏன்னா அந்த படிப்பு உன் பேஷனுக்கு வேற லெவல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். அட, அப்படியே நீ நினைச்சது எதுவுமே நடக்கலன்னு வையேன், அட்லீஸ்ட் அந்த படிப்பு உன் வாழ்க்கைக்காக ஹெல்ப் பண்ணும்ல. பாத்தியா, இது என்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எடுத்த போட்டோன்னு நினைச்சியா? என்சிசி ஏர்ஃபோர்ஸ் விங் ஃபைட்டர் பைலட்டுங்கிறது என்னோட கனவுடா. ஆல் இண்டியா லெவல்ல 157 பேர்ல டாப் 40ல வந்தேன். என்ன பண்றது, புது இடம், தெரியாத பாஷை. நான் வேற இந்த ஊர்ல பிறந்துட்டேனா, எல்லா தகுதியும் இருந்தும் என் கனவே உடைஞ்சு போச்சு. பட் அன்னைக்கு எனக்கு கை கொடுத்தது நான் படிச்ச படிப்பு தாண்டா. டேய், பல பேர் வாழ்க்கைக்காக கனவு தொலைக்கிறான், சில பேர் கனவுக்காக வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்கிறான்டா. என் கனவுல நான் ஜெயிக்கல, ஆனா வாழ்க்கையிலையும் தோக்கல. என்னடா சீரியஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? எந்த சப்போர்ட்டும் இல்லாம சென்னையில போய் 1 வருஷம் இருந்த பத்தியா? அதான் உன்னோட முயற்சி. தோத்தாலும் ஜெயிச்சாலும்